தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 15, இறை திருவசனம் 21. தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை பல செய்தவர்க்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை பல செய்தவர்க்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரே போற்றுவேன், ஆண்டவரே போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை பல செய்தவர்க்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என்று கூறி, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நன்மையான காரியங்களை இரட்டிப்பான முறையில் செய்து எங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுத்து விடுதலையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலே நீர் எமக்கென்று செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நெஞ்சார நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சிறுமையுற்ற எம்மை கண்ணோக்கினீர், வழி நடத்தினீர், இரக்கமும் கனிவும் எங்கள் மீது கொண்டீர், நன்றி செலுத்துகின்றோம். பேரன்பை எங்கள் மீது காட்டினீர், நன்றி செலுத்துகின்றோம். உமது இரக்க பெருக்கத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் உமது வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவராய் இருக்கிறீர் தகப்பனே, நன்றி செலுத்துகின்றோம். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்ற இறை வார்த்தைக்கிணங்க தகப்பனே, தடுக்கி விழுந்த உன் பிள்ளைகளாகிய எம்மை நீர் தாங்குகிறீர், இதோ எம்மை நீர் தூக்கி விடுகிறீர், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர் சாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர், அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே என்ற வார்த்தைக்கிணங்க நீர் செய்கிற அனைத்திலும் நீதி உடையவராய் நேர்மையுடையவராய் செய்து வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் செயல்கள் அனைத்திற்காகவும் இரக்க பெருக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்ற வார்த்தைக்கிணங்க ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிற உம் பிள்ளைகளாகிய எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர், எங்களுக்குள் அசைவாடுகிறீர். அனைத்திற்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் கூட நற்செய்தி வாசகம், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் என்ற வார்த்தைக்கிணங்க ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்டு நம்புகிற உம் பிள்ளைகளாகிய எமக்கு நிலை வாழ்வு உண்டு என்பதனை நீர் நிச்சயம் தெளிவுபடுத்துகிறீர். ஆண்டவரே, அத்தகைய நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தீர்.
என்னில் நாங்கள் ஒரு வார்த்தையை நம்புகின்றோம். அந்த வார்த்தையை நம்புவது மட்டுமல்லாது அதை எங்கள் வாழ்விலே நாங்கள் செயல்படுத்த நீர் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் மீது கொண்ட அந்த நம்புகின்ற அந்த வார்த்தையை முழுவதுமாக செயல்படுத்தி நாங்கள் அதற்கேற்ற சான்று வாழ்வு வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ எங்களை நீர் திடப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உமது இரத்த கோட்டைக்குள்ளே அரவணைப்பீராக என்று எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்தீரே, விடுதலையை கொடுத்தீரே, நிலை வாழ்வை கொடுத்தீரே. இந்த இரவு வேளையிலும் எத்தனையோ பிள்ளைகள் ஜெபத்திற்காக, யாராவது நமக்காக, நம் வாழ்வுக்காக, நம் குடும்பத்திற்காக, கடன் பிரச்சனைகளுக்காக, இந்த நோயிலிருந்து வெளிவர மன நிம்மதிக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்களே. அத்தனை பிள்ளைகளுக்கும் இதோ உமது பரிசுத்த இரக்கம் அவர்களை தாங்க வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். உமது பரிசுத்த வழிகாட்டல் அவர்களை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில பயணம் செய்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் உமது பாதுகாப்பு நிரம்ப கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நம்பி வந்த உம் பிள்ளைகள் யாவரையும் நீர் வெட்கத்துக்கு விழாதாகபடி பார்த்து கொண்டு வருகிறீரே தகப்பனே. அதுபோல இந்த நேரத்திலும் கூட உமது பரிசுத்த கரம் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நம்பி வந்த உம் பிள்ளைகள் யாவரையும் நீ வெட்கத்திற்கு போகாதபடி செய்து வருகிறீரே. நிறைவாழ்வு அளிக்க வந்தவர் நீர் ஆண்டவரே. எனவே இந்த நேரத்தில் நிலைவாழ்வு, நிரந்தரமான வாழ்வு நீர் கொடுக்க வேண்டுமாய் உம்மிடம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு வேளையிடம் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை எல்லாம் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது பரிசுத்த கரம் இந்த இரவு வேளை முழுவதும் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டுமாய், வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்து இந்த இரவை உம்மிடம் காணிக்கையாக்குகிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உமது அமைதியில் இளைப்பாரி உமது ஆசீரோடு நாங்கள் இந்த இரவை கழித்து காலையில் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக எழ எங்களுக்கு ஆசீரை தர வேண்டுமாய், வழிகாட்ட வேண்டுமாய் உம்மிடத்தில் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.